வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? எத்தனை வேளை சாப்பிட்டுருப்பீங்க? காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, அப்புறம் முடிஞ்சா இரவுலயும் ஒரு தடவை. அது தவிர நடுவுல ஸ்நாக்ஸ் இப்படி நிறைய சாப்பிடுறது நம்ம எல்லாருக்குமே வழக்கம்தான். என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? அந்த தட்டுல விழற சாப்பாடு, அந்த சோறு, அந்த காய்கறி, இதெல்லாம் நம்ம வீட்டுல உள்ள சௌகரியத்துல உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டுறோம். ஆனா அதை விளைவிக்கிற அந்த வேளாண்மையாளர்கள், விவசாயிகள் வெயில்ல நின்னு கருத்து போய் அந்த வயல்வெளியோட சேறு தண்ணி எல்லாத்துலயும் கால்ல சேத்து புண்ணு திடீர்னு மழை வந்தா பயிரிட்ட எல்லா பயிரும் நாசமா போயிடும். திடீர்னு புயல் அடிச்சா வளர்த்து வச்ச அந்த வாழை மரம் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே வீணா போயிடும். அப்புறம் திடீர்னு எலி எல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா காய்கறிகள்லாம் ஒன்னையும் காப்பாற்ற முடியாது. இப்படியான நிறைய இயற்கை பேரிடர்களை தாண்டித்தான் அவங்க எல்லாருமே நமக்காக விளைச்சலை செய்து கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளாண்மையாளர்கள் மீது, அப்படிப்பட்ட விவசாயிகள் மீது நம்முடைய ஒன்றிய அரசு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது. அவர்கள் பிரிவினைவாதிகள், அவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு. எப்போ, எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அந்த காணொலி எல்லாம் மிஸ் பண்ணிருக்கவே முடியாது. டெல்லி, சலோன்னு, பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து வேளாண்மையாளர்கள் தில்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள். எதுக்காக? அங்க எக்ஸ்கர்ஷன் போறதுக்கா? இல்லை தோழர்களே. 3 வேண்டுகோள் தான் அவர்களுடையது. அந்த 3 வேண்டுகோள் கூட போன முறை அவர்கள் போராடிய போது, அதாவது 2020-21 அவங்க இதுக்கு முன்னாடியும் போராடினாங்க. ஆயிரக்கணக்கான வேளாண்மையாளர்கள் ஒரு வருஷத்துக்கும் மேல அந்த தில்லியை சுற்றி இருக்கின்ற தெருக்களை ஆக்கிரமித்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் வெளிப்படுத்திய போது புயல் அடித்தது, மழை பெய்தது, வெயில் காய்ந்தது, பனி பெய்தது, எல்லாம் இருந்தது. எதற்கும் அவர்கள் அசரவில்லை. ஒன்றிய அரசும் காது கொடுத்தே கேட்கல. நம்முடைய 56 இன்ச் இருக்காருல்ல, வேளாண்மையாளர்கள்னா அப்படியே கண்ணீர் விடுவாரு. அவர்கள் தான் என்னுடைய உயிரான தோழர்கள் அப்படிம்பாரு. அவர்களுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாயை அவர்கள் வங்கியில் நேரடியாக சேர்க்கிறேன் அப்படிம்பாரு. இவர் என்னங்க 6000 ரூபாய் கொடுக்கறது? யோசிச்சு பாருங்க. அவர்கள் விளைவிக்கின்ற அந்த ஒவ்வொரு நெல்மணியும் அவ்வளவு விலை உயர்ந்தது. ஒவ்வொரு நெல்மணிலையும் அவர்களோட உழைப்பு இருக்கு, அவர்களோட ரத்தம் இருக்கு, அவர்களோட குருதி இருக்கு, அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதே உணவைத்தான் நம்முடைய ஒன்றிய தலைவரும் சாப்பிடுகிறார். G20 மாநாட்டில் கிட்டத்தட்ட 500 வகையான பதார்த்தங்களை வந்திருந்த விருந்தினர்களுக்கு விருந்தாக கொடுத்தவர் தான் இந்த ஒன்றிய தலைவர். ஆனால் அவர் போன முறை விவசாயிகள் போராட்டத்திலையும் அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதற்கு மேலே இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களுக்கு மீதான அடக்குமுறைக்கெல்லாம் கூட இவர்கள் அஞ்சவே இல்லை. எந்த நிலையிலும் எங்களுடைய வேண்டுகோளை நிராகரித்து விட்டால் நாங்கள் இங்கிருந்து நகரவே மாட்டோம் அப்படின்னு அவர்கள் மிக மன உறுதியோடு அங்க உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் அவர்களை அங்கே சென்று பார்த்து அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். அப்புறம்தான் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு மனசு மாறிச்சு. அதுவரைக்கும் இங்கே இருக்கின்ற பிஜேபி மாநில தலைவர் கூட சொன்னாரு, வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்களை கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாளில் ஒரு இரவில் நம்முடைய ஒன்றிய தலைவர் மாத்தினப்போ இந்திய நாட்டின் நலனுக்காக, இந்திய மக்களின் நலனுக்காக மாத்துகிறேன் அப்படின்னு ஒரு பொய்ய வேற சொன்னார். இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளாண்மையாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்ப கொடுத்த வாக்குறுதி எதையுமே நம்முடைய ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை, நம்முடைய பிரதமர் நிறைவேற்றவில்லை, எனவே நாங்கள் மீண்டும் போராடுகிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கிற 3 விஷயம் என்ன தெரியுமா? மின்சார திருத்த மசோதா 2020 ரத்து செய், அது ஒண்ணு. அடுத்தது விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய் அப்படிங்கிறது. 3வது குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும். ஏன்பா, நம்ம வயல்ல நாம இத்தனை ஏக்கர் நிலத்துல இத்தனை கிலோ அரிசியை உருவாக்குறோம், உற்பத்தி பண்றோம். அதற்கு விலையை அவர்கள் நிர்ணயிக்க முடியாது. வேளாண்மையாளர்கள், அரசாங்கம் நிர்ணயிக்கும். அரசாங்கம் எப்படி சரியான கூலியை நிர்ணயிக்கும்? அதை நினைச்சு பாருங்க. மீறி எல்லாவற்றுக்கும் டூத் பேஸ்ட் பண்றாங்களா, அந்த மேனுஃபேக்சரர் விலையை நிர்ணயிப்பார். சோப்பு பண்றாங்களா, அந்த மேனுஃபேக்சரர் உற்பத்தி செய்பவர் விலையை நிர்ணயிப்பார். வீட்டுல சேர், டேபிள், கண்ணாடி, டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், மொபைல் போன் எதுவா இருந்தாலும் அந்த உற்பத்தியாளர் தான் விலையை நிர்ணயிப்பாங்க. ஆனா வேளாண்மை பொருட்கள் வரும்போது அரசு ஒரு விலையை நிர்ணயிக்கிறது. அரசு நிர்ணயிக்கின்ற அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இவர்களுடைய உழைப்புக்கு தகுந்ததாக இல்லை, உழைப்பை ஈடு செய்வதாக இல்லை, எப்படினாலும் நஷ்டம் வருவதாக இருக்கிறது. அவர்கள் சொல்றது தப்பா இல்ல? ஆனால் இவர்களிடம் மிக குறைந்த விலையில் வாங்கி அப்படியே நம்முடைய ஒன்றிய தலைவரின் நண்பர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அவர்கள் அதை திரும்பவும் பேக்கேஜ் பண்ணி
ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், அம்பானி அதானி சூப்பர் மார்க்கெட் இப்படின்னு விற்கிறாங்க அதிகபட்ச விலைக்கு. அப்படின்னா வேளாண்மையாளர்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிஜம்தானே. அதனால அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, கிட்டத்தட்ட 200 சங்கங்கள் இந்த போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா அப்படின்னு எல்லாம் ஒரு 200 சங்கங்கள். இவங்க எல்லாம் ஹரியானா பஞ்சாப்லேருந்து தில்லியை நோக்கி வர்றாங்க. நம்முடைய ஒன்றிய அரசு என்ன பண்ணுது தெரியுமா உடனே? அதுதான் மிக கொடுமை, கர்ண கொடூரம், இரக்கத்தனமே இல்லாத அரக்கத்தனம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். நம்முடைய வேளாண்மையாளர்கள் வயல்வெளியில நெல்லை விதைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த வேளாண்மையாளர்கள் தில்லியை நோக்கி வருகின்ற பாதையில் ஆணியை விதைக்கிறார். அவர்கள் வருகின்ற வாகனங்கள் மேற்கொண்டு சென்று விட முடியாத மாதிரி ஆணியை சாலையில் புதைத்து வைக்கிறார்கள். என்ன கொடுமைப்பா இது. அடுத்தது, நம்ம திருமணங்கள்ல நாம தூவுவதற்கு, மணமக்கள் மீது தூவுவதற்கு அட்சதையை கொடுக்கிறார்கள் வேளாண்மையாளர்கள். ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு அவர்கள் மீது கண்ணீர் புகையை மேல ட்ரோன்ல இருந்து தூவுதுப்பா. சொல்றாருல நம்முடைய ஒன்றிய தலைவர், நாங்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து நிற்கிறோம், உலகத்துக்கே நாங்கள் தான் தொழில்நுட்பத்தை அள்ளி கொடுக்கிறோம்னு. இப்போது ட்ரோனுக்காக பட்ஜெட்ல அவ்வளவு கோடி, லட்சம் கோடிகள் ஒதுக்கினார்கள். எதுக்கு? இப்ப தெரியுது. வேளாண்மையாளர்களின் மீது ட்ரோன் மேலே இருந்து கண்ணீர் புகை குண்டை வீசுகிறார். எத்தனை கொடுமை. நமக்காக அட்சதையை கொடுக்கின்ற அந்த வேளாண்மையாளர்கள் மீது மேல ட்ரோன்ல இருந்து கண்ணீர் புகையை வீசுகிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர்னா இது அரக்கத்தனம் இல்லையா? அடுத்தது, அவர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை தான் கேட்கிறாங்க. ஆனா நம்முடைய பிஜேபி மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? இவங்க எல்லாருமே பிரிவினைவாதிகள், காலிஸ்தான் பிரிவினைவாதிகள், அவர்கள் இந்தியாவை பிரிக்க போராடுகிறார்கள். நம்ம வயிற்றிலிருந்து பசியை நம்மிடமிருந்து பிரிப்பதற்கு போராடுகின்ற இந்த வேளாண்மையாளர்கள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்று சொல்வதற்கு எப்படிப்பட்ட அரக்கத்தனமான மனசு வேணும்? இரக்கமே இல்லாத ஒரு மனசு இருக்க முடியும்? திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எல்லாம் கொஞ்சம் கூட உடம்புல ஒரு சின்ன ஒரு நெக்குறுதல் கூட இல்லாமல், சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட இல்லாமல் என்ன சொல்றாங்க இந்த பிஜேபி, சங் பரிவார், RSS வலதுசாரி கூட்டம் எப்போதுமே வேளாண்மையாளர்களுக்கு இதாங்க வேலை, திரும்ப திரும்ப அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் போராடுகிறார்கள்? அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தால் அவர்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அமுத சுரபியாக சோறு போடுவாங்கப்பா. ஆனா அப்படி இல்லாமல் நம்முடைய ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்துட்டு இருக்கு. அதை தவிர என்ன தெரியுமா பண்றாங்க? பஞ்சாப், ஹரியானால இருந்து கிளம்பி வரும்போது அந்த பகுதிகளில் குறுந்தகவல் சேவை, இணைய சேவை, இன்டர்நெட்னு சொல்றோம்ல, அது வாட்ஸ்அப், இந்த சர்வீஸ் ரெண்டையுமே தடை பண்ணியாச்சு ஒன்றிய அரசு. இது எப்படிப்பட்ட மிருகத்தனமான ஒரு நடவடிக்கைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அடுத்தது, தடுப்பு வேலிகள். அவர்கள் உள்ளே வந்துவிட முடியாத அளவுக்கு அங்கங்கே மின்சார தடுப்பு வேலிகளை செய்து வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. இதை விட கொடுமை எங்கேயாவது இருக்குமா? தன்னுடைய நாட்டு மக்களை, தங்களுடைய நாட்டில் வயல்வெளிகளில் உழைத்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளை மின்சார வேலி அமைத்து துன்புறுத்துகின்ற ஒற்றை அரசு உலகத்திலேயே நம்முடைய பிஜேபி அரசாகத்தான் இருக்க முடியும். அடுத்தது, 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. தில்லியின் எல்லையை தாண்டி யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி வந்தவங்களை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா பாதுகாப்புக்கு? CRPF வீரர்களை பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படியாக டெல்லியில் கொதித்து போயிருக்கிறார்கள் நம்முடைய வேளாண் தோழர்கள், வேளாண்மையாளர்கள், விவசாயிகள். திரும்பவும் தங்களுடைய வயலை விட்டுவிட்டு, தங்களுடைய வயல்வெளியில் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு தங்களுடைய உரிமைக்காக தில்லியில் வந்து கூடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன பண்றாரு? வேளாண்மையாளர்களோடு நெருக்கமாக தோழமையாக இருந்த சரண் சிங் சௌத்ரி, முன்னாள் பிரதமர், அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுக்கிறார். அப்படி விருதை கொடுக்கும் போது அவருடைய கொள்கையாவது இவர் பின்பற்றுகிறாரா? அவருடைய கொள்கையாவது தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? வேளாண்மையாளர்களை தன்னுடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இல்ல. ஒன்றிய தலைவருக்கு வேண்டியது அந்த வேளாண்மையாளர்களை கொண்டாடிய சரண் சிங், அவர் இருந்த பகுதி, அவருக்கு தெரிந்தவர்கள், அந்த வேளாண்மையாளர்களுடைய வாக்கு. அந்த வாக்குக்காக எந்த எல்லைக்கும் போவார் என்பதற்கு சாட்சிதான் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது. ஆனால் பாரத ரத்னா விருது பெற்ற அந்த சரண் சிங் யாருடன் நெருக்கமாக இருந்தார், தோழமையாக இருந்தார்? வேளாண்மையாளர்களோடு. அந்த வேளாண்மையாளர்களை எதிரியாக, நாட்டை துண்டாடுபவர்களாக, பிரிவினைவாதம் பேசுபவர்களாக,
தங்களை அச்சுறுத்துபவர்களாக நினைப்பது நம்முடைய ஒன்றிய தலைவரின் குணமாக இருக்கிறது. இது மீண்டும் பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்கிறது. வேளாண்மையாளர்களை துன்புறுத்துகின்ற இந்த ஒன்றிய அரசு இல்லாமல் போக வேண்டும். வேளாண்மையாளர்கள் இல்லை என்றால் உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். போற இடத்துல எல்லாம் திருவள்ளுவரை சொல்றேன்னு மார்த்தட்டிக்கிறாரு நம்முடைய ஒன்றிய தலைவர். இதை தெரியாதா? சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை. உழவுதான் தலை எல்லாத்துக்கும். நீங்க அம்பானியோட தொழில் இல்லாமல் இருக்கலாம், அதானியோட தொழில் இல்லாமல் இருக்கலாம், ரிலையன்ஸோட சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேளாண்மையாளர்கள் விளைவித்து கொடுத்தால் தான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல பொருள் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும். அப்படிங்கும்போது அவர்களுடைய துயரங்களுக்கு, அவர்களுடைய துன்பங்களுக்கு, அவர்களுடைய வேண்டுகோளுக்கு காது கொடுக்கணுமா இல்லையா? எப்பவுமே நம்முடைய ஒன்றிய தலைவர் காது கொடுக்க மாட்டார். எந்த போராட்டத்துக்கும் அவர் மசிந்ததே இல்லை. அதனால் இந்த முறை நாம் பிடிவாதமாக என்று இல்லை, உறுதியாக ஒரு முடிவெடுப்போம். அவருடைய வேண்டுகோளுக்கு நாம் காது கொடுக்க மாட்டோம். அதுதான் நம்முடைய முடிவு. என்ன வேண்டுகோள்? 3வது முறையாக நான் பிரதமராக வருவேன் என்று நாடாளுமன்றத்தில் சூளுரைத்தார் அல்லவா? அந்த வேண்டுகோள் இல்லாமல் போகட்டும். நிச்சயமாக அவருடைய வேண்டுகோளுக்கு நாம் காது கொடுக்க மாட்டோம். நமக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற இந்த தலைவர், ஒன்றியத்தை ஆட்சி செய்கின்ற இந்த சர்வாதிகார தலைவர் தேவையில்லை. மனசாட்சியோடு, மனசில் ஈரத்தோடு, எல்லோருடைய பிரச்சனைக்கும் காது கொடுத்து கேட்கின்ற ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு தலைவர் தான் நமக்கு இந்தியாவில் வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை நோக்கி கை காட்டுகின்ற, கை நீட்டுகின்ற நம்முடைய இந்தியா கூட்டணி, அதற்கு முன்னிலை வைக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர், இவர்களின் வழிப்படி நாம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம். அப்போதுதான் இந்த வேளாண்மையாளர்களுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்று உலகத்துக்கு தெரிய வரும். நிச்சயம் செய்வோம். நன்றி, வணக்கம்.